ஆண்டவர் தம்முடைய தன்மைகளிலிருந்து ஒரு நாளும் மாறி போக மாட்டார். அவர் உண்மையுள்ளவர்னு சொன்னா அவர் மாறாதவர் என்ற அர்த்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். எதுலயும் மாற மாட்டார். வார்த்தையில மாற மாட்டார், செய்கையில மாற மாட்டார், உடன்படிக்கையில மாற மாட்டார், அழைப்பில மாற மாட்டார். ஏன்னா எல்லாவற்றிலும் அது மாத்திரம் அல்ல, கர்த்தர் உண்மை உள்ளவர்னு சொன்னா நம்பிக்கைக்குரியவர். அவரை நீங்க நம்பலாம். அவர் என்ன செய்யலாம்? 100% மேல அவரை நம்பலாம். ஏன்னு சொன்னா நம்பிக்கைக்குரிய தேவன். அவரிடத்துல கொண்டு போகிற எந்த காரியமா இருந்தாலும் அவரிடத்துல நீங்க நம்பி என்ன செய்யலாம்? கொண்டு போகலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, தேவனுடைய குணாதிசயங்கள் வேதம் காண்பிக்கிற ஒரு சில குணாதிசயங்களை மாத்திரம் இந்த காலவேளையில உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். ஏன்னா இவைகளை நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது இந்த வாக்குத்தத்தத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். தேவன் உண்மையுள்ளவர் என்பதை நாம் எப்போ உணர்ந்து கொள்ள முடியும் சொன்னா, வேதம் காண்பிக்கிற தேவனுடைய குணாதிசயங்கள் பலாயிரக்கணக்கான காரியங்களை நீங்கள் வேதாமத்திலே பார்க்க முடியும். முதலாவது பார்க்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். வேதம் சொல்லுகிறது, என்னோடு கூட லேவியராம 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போலவே, பாருங்க, நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். கவனிங்கள், என்னோடு கூட பின்னால இருக்கிற பிள்ளைகள், வாலை பிள்ளைகள், கவனிக்கிறீங்களா? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா, இந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் பரிசுத்தர், நீங்களும் என்ன செய்யணும்? ஏன் உன்னை வேறு பிரித்து இருக்கிறார்? ஏன் உலகத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நித்திய அழிவிலிருந்து, ஆக்கினையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து கொண்டு வந்தார்னு சொன்னா, அவருடைய குணாதிசயங்கள் உன்னிலே காணப்பட வேண்டும். நீ ஏன் வேறு பிரிக்கப்பட்டு இருக்கிறாய் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய பரிசுத்த ஜனம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 பேதுரு 1 அதிகாரம் 15-16 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசுகிற போது சொல்லுகிறார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் இங்கே அடுத்து பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறான், நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும், ஏதோ 1-2 பரிசுத்தமா இருக்கிறது அல்ல, உன் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும், உன் பேச்சில் அந்த பரிசுத்தம் காணப்படணும், உன் செயல்கள் அந்த பரிசுத்தம் காணப்பட வேண்டும். தேவன் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா, நீ யார் என்று சொன்னால் ஒரு பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தமுள்ள ஜனங்கள், பரிசுத்த வித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய குணாதிசயம் பரிசுத்தமாய் இருக்கிற போது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா, அந்த பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். எல்லா சூழலிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும் தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் நம்மிலே காணப்பட வேண்டும். ஏன்னா அந்த பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ளுகிற போது, என்னோடு கூட ஆதியாகமம் 39:9 சொல்லுகிறது, அங்கே போடப்பட்டிருக்கிறது, பரிசுத்தத்தை காத்து கொண்ட யோசேப்பை கர்த்தர் தேசத்திலே உயர்த்துகிறதை பார்க்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாள் அவனுடைய வாழ்விலே நீங்கள் பார்க்கிற போது பாடுகளுக்கூடாய் கடந்து போனா, போராட்டங்களுக்கூடாய் கடந்து போனா, ஆனால் அவைகளோடு கூட கடந்து போகிற போது அவன் என்ன செய்தான்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, சுலபமான வாழ்க்கை வாழுகிறதற்கான வாய்ப்புகள் வருகிற போது அவைகளை தவிர்த்து விட்டு பாடுகள், போராட்டங்களுக்கூடான பரிசுத்த பாதையை தெரிந்தெடுக்கிறான். லேசா வாழ்ந்துட்டு போயிருக்கலாம், பிரச்சனை இல்லாம வாழ்ந்துட்டு போயிருக்கலாம், ஒரு குறைவும் இல்லாம வாழ்ந்து விட்டு போயிருக்கலாம், எத்தனை விதமான காரியங்கள், அவைகளெல்லாம் தாண்டி பாடுகளுக்கூடாக கடந்து போகிற ஒரு பரிசுத்த பாதையை அவன் தெரிந்தெடுத்தபடினாலே தேவன் அவனை தேசத்துக்கே அதிகாரியாய் கொண்டு போய் உட்கார வைத்தான். ஆண்டவர் ஏன் எதிர்பார்க்கிறார் சொன்னா, நீ இந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிற போது நாம் வாழ்க்கையில என்ன செய்ய முடியும் சொன்னா, நீ விரும்புகிற அந்த மேன்மையான இடத்திலே நான் உன்னை கொண்டு போய் உட்கார வைப்பேன். ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொரு நாளும் தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுகிற போது அதை தான் சொல்லுகிறார், நீ இவைகளை செய்ய முடியுமானால், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நான், என்னை போல நீ உன் வாழ்வை கட்டமைத்துக் கொள்ள முடியுமானால்,
ஆண்டவருக்கு மகிமை. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்ம என்ன செய்வாரா, அந்த உன்னத இடத்திலே கொண்டு போய் உட்கார வைப்பான். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது தேவன் நீதி உள்ளவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். சங்கீதம் 11:7 சொல்லுகிறது, கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியில் பிரியப்படுகிறவர், அவருடைய முகம் என்ன செய்கிறதா, செம்மையானவனை நோக்கி பார்க்கிறது.